என்னுடைய பழைய கஸ்டமர்களுக்கு தெரியும். நான் வந்து ஸ்டிச்சிங் சார்ஜு எல்லாமே கரெக்ட்டா தான் வாங்குவேங்கிறது. சரிங்களா? இந்த புதுசா வர்றவங்க என்ன பண்றாங்க, கடை ஏறி வராங்க. வந்துட்டு சுடிதாருக்கு எவ்வளோ வாங்குறீங்க? ப்ளவுஸுக்கு எவ்வளோ வாங்குறீங்க? டிசைன் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறீங்க? த்ரெட்டு பைப்பிங் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அதுக்குள்ள கூலிய சொன்னோம். "இவ்வளவா?" அப்படின்றாய்ங்க. நான் என்ன சொல்றேன்னா, "நீங்க எங்கேருந்து வரீங்க?" அப்படின்னு. "நாங்க இந்த மாதிரி பக்கத்துல கிராமம்" அப்படின்றாங்க. நான் கிராமத்துல வந்து கம்மியா வாங்குறாங்க அப்படின்னாக்கும், அவங்க வீட்ல வச்சு தைப்பாங்க. கரண்ட் பில்லு கிடையாது. அதனால அவங்க கம்மியா வாங்குவாங்க. நம்ம அப்படியாங்க? டவுனுக்குள்ள கடை வச்சிருக்கோம். கடை வாடகை குடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், இதில வேலை செய்றவங்களுக்கு கூலி குடுக்கணும். இவ்வளோ இருக்குல்ல. அப்புறம் எப்படி நம்ம கம்மியா வாங்க முடியும்? இத சொன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது மாரி என்கிட்ட ஒரு 4, 5 பேர் வந்து புது கஸ்டமருங்க வந்து கேட்டுட்டு போறது தான் வேலை. இன்னைக்கு ஒரு அம்மா அது மாதிரி தான் வந்துச்சு. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அந்த அம்மா என்கிட்ட 5 தடவ கேட்டுருச்சு. இன்னைக்கு வந்துச்சுங்க. நான் சொன்னேன், "ஏம்மா இதோட 5வது வாட்டி என்ட்ட கேட்குறீங்க. கேட்குறீங்க, போறீங்க, கேட்குறீங்க, போறீங்க. எதுக்கும்மா வந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு எங்க கம்மியா தைக்கிறாங்களோ அங்க தைங்கம்மா. ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. போயிட்டு வாங்கம்மா" அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது கரெக்ட்டா இல்லையா? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.